லேர்னிங் லேப் அப்படிங்கிறது மாணவர்களுடைய அகாடமிக் லேர்னிங் என்பதுக்கு மட்டுமல்ல, அடுத்து அவர்களுடைய பிஹேவியர் லேர்னிங், கார்ப்பரேட் லேர்னிங், என்டர்பிரனர்ஷிப் லேர்னிங், டெசிஷன் மேக்கிங் லேர்னிங், இப்படி பல்வேறு வகைகளில் லேர்னிங் என்கின்ற கற்றல் எவ்வாறு மனதை இயக்குகிறது அல்லது லேர்னிங் என்ற கற்றலை மனம் எவ்வாறு தடுக்கிறது. மனம் என்பது எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி அறிவினுடைய தொகுப்பு. பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை எந்த சூழ்நிலையில் வளர்க்கிறார்களோ, எந்த மாதிரியான கற்றலுக்கு உட்படுத்துகிறார்களோ அவைதான் தொடர்ந்து நீடித்து இருக்கும். ஒரு மாணவனுக்கு கல்வி சார்ந்த அகாடமிக் லேர்னிங்கில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அல்லது அகாடமிக் லேர்னிங்கில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா அதுக்கு பல்வேறு விதமான எபிஜெனட்டிக்கல் ஃபேக்டர் இருக்குது. இதை கண்டறிந்து தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில்லிங் ஃபவுண்டேஷன் லேர்னிங் லேப் என்பதை உருவாக்கியுள்ளது. இது மாணவர்கள் தங்களுடைய கல்வி துறையில் வெற்றி பெறுவதற்கும் கற்றலில் உள்ள தடைகளை கண்டறிவதற்கும் இந்த லேர்னிங் லேப் மூலமாக நாங்கள் பல்வேறு பகுப்பாய்வு செய்து அவர்களை அந்த வகையில் பிராக்டிஸ் கொடுப்பதற்கு எங்களுடைய உளவியல் நிறுவனம் உதவுகிறது. நண்பர்களே, பொதுவாக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆரம்பத்திலிருந்து எவ்வாறு வளர்க்கிறார்களோ, எந்த அடிப்படையில் பழக்கப்படுத்துகிறார்களோ அதுதான் தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கும். அப்போ திடீர்னு அந்த நடத்தை சுழற்சியை கட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கல்வி என்ற நடத்தைக்குள் அவர்களை அழைத்து செல்வது என்பது பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அது முடியாது. ஆகவேதான் லேர்னிங் லேப் என்பது ஒரு மாணவனுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் அந்த மாணவன் எங்களோடு தொடர்பு கொண்டு கற்றலில் உள்ள தடைகள் அல்லது வேறுபாடுகள், சமன்பாடுகள் இவற்றை கண்டறிவதற்கு வந்தால் அவற்றை நீக்குவது என்பது அவர்களை வெற்றியாளராக மாற்றுவது என்பது சுலபமான காரியம். இன்றைக்கு பல மாணவர்கள் பெற்றோர்கள் அதீத அட்வைஸ் கொடுத்ததுனாலையும், உறவினர்களை அழைத்து அவர்களிடத்தில் அட்வைஸ் பண்ண சொன்னதுனாலையும் அவர்களுக்கு யார் எதை பேசினாலும் ஒரு வெறுப்பு நிலை உருவாகிவிடுகிறது. அந்த சமயத்தில் அவர்கள் எதற்கும் வர மறுப்பார்கள். அந்த சமயத்தில் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில்லிங் ஃபவுண்டேஷன் தெரப்யூட்டிக் பேரண்டிங் என்ற ப்ரோக்ராமை வடிவமைத்தது. இதன் மூலமாக அந்த பெற்றோர்கள் தங்களுடைய நடத்தையை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த குழந்தையுடைய நடத்தையை மாற்றுவதற்கு எவ்வாறு இவர்கள் வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் என்ற போல பல்வேறு வழிகாட்டலையும் பல்வேறு சிகிச்சை முறைகளையும் அவர்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பது தான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி.